வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல வெளியான குடு புட்டானி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கும் பண்ணிருக்காங்க. சூரக்கோட்டை அப்படின்ற பேர்ல தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கோயிலுக்கு பக்கத்துல குளம் மாதிரியான ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு காதல் ஜோடி மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல அந்த லவ்வை ஏத்துக்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. நீ சீக்கிரமா உனக்குன்னு ஒரு நல்ல வேலையை பாருன்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாங்க. எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஜீப்ல நிறைய ஆட்கள் வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த டீமோட ஹெட் பேரு குரு அப்படின்றது. இவர் தான் குருவா இருப்பாரு. நமக்கு ஒரு கோயிலை காமிச்சாங்கல்ல, அந்த கோயிலை நோக்கி தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயில்ல இருக்க நகையை தூக்குறதுக்கு பிளான்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப தூக்குறதுக்காக வந்திருக்காங்க. அதை வேற யார்கிட்டயாவது பல்கா விற்கிறது தான் இவங்களோட பிளானா இருக்கும். இப்ப கோயிலை நோக்கி நடந்துட்டு இருக்கும் போது லைட்டா உங்களுக்கு சவுண்ட் கேக்குது. பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல, வேலை தான் கிடைச்சிருச்சுல, இப்பயாவது ஒரு முத்தம் தா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிற சவுண்டு தான் இங்க இருக்க குருக்கு கேக்குது. என்ன யாரோ பேசிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. லேட் நைட்டு இங்க யார் இருக்கான்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த இடத்துல என்னடானா அவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்றதுக்காக வராங்க. ஆனா கேர்ள் ஃப்ரெண்டு கிஸ் பண்றதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குரு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏமா ரொம்ப வெக்கப்படுற, கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே செம்மையா பயந்துடுறாங்க. நாங்க கிளம்புறோம்னு எந்திரிக்க பாக்குறாங்க. ஆனா குரு இருக்கார்ல, ரெண்டு பேரையும் உட்கார சொல்றாரு. எப்படியும் கல்யாணம் பண்ணி நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தானே வாழ போறீங்க, நீ பொறுமையா கிஸ் பண்ணிக்கோ, இப்ப நான் கிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இத பாக்குற இந்த பாய் ஃப்ரெண்டு ரொம்ப பயப்படுறாரு. சார் தெரியாம இந்த நேரம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம், நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா குரு ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. கண்டிப்பா இவ கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த கேர்ள் ஃப்ரெண்டுமே கிஞ்சிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த குரு ஏத்துக்கவே மாட்டாரு. ஒழுங்கா கோஆபரேட் பண்ணா கிளம்பலாம், அப்படி இல்லைன்னா கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, இதனால குருவா இவனை புடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள் அந்த பாய் ஃப்ரெண்டை லாக் பண்றாங்க. இவர் இந்த பொண்ணை லாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. தப்பிச்சு ஓடலாம்னு நினைச்சவங்க பாதியிலேயே தடிக்கி கீழே விழுந்துடுறாங்க. இவரும் பொறுமையா இவங்களை நோக்கி வராரு. இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, பிடிச்சிருக்க ஆட்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு வேகமா இவரை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இது குருக்கும் தெரியுது. குரு சட்டுன்னு ஒரு கத்தி எடுத்து இவரோட கழுத்தையே அறுத்துறாரு. இந்த இடத்துல இந்த பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிடுறாரு. கத்தி கீழே விழுந்திருக்கும். இதுதான் கேப்ன்ற மாதிரி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கத்தி எடுத்துடுறாங்க. அது மூலியமா குரு அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறாங்க. குருவும் சுதாரிச்சிடுறாரு. என்னைய சாவடிக்க பாக்குறியான்ற மாதிரி கத்தியை பிடிங்கி இவங்க கழுத்து அறுத்துறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரோட பாடியும் எங்கேயாவது தூக்கி எறிங்க. இவங்க கத்துன கத்துல போலீஸ் எப்பனாலும் இந்த இடத்துக்கு வரலாம், நம்ம நகை எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி குரு சொல்லிட்டாரு. ஆட்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஜீப் இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. சத்தம் வந்தது அப்படின்ற மாதிரி ஆட்கள் தகவலை கொடுத்திருக்காங்க போல. அதனால தான் போலீஸ் டீம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. டாக் ஸ்குவாடோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாராவது இங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாங்க. யாரும் இருக்க மாதிரியே தெரியல. எல்லாருமே கலைஞ்சு போய் தேடுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போறாங்க. அவனுங்க நகையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தேடுறதுக்காக போறாங்கல்ல, அப்பதான் அந்த பாய் ஃப்ரெண்டோட பாடி குளத்துல மிதந்துட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. சரி இங்க ஒருத்தனோட பாடி இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. இப்ப டாக் இருக்குல்ல, வேற ஒரு இடத்துக்கு இவங்களை இழுத்துட்டு போகுது. இவங்களுமே அந்த இடத்துக்கு வராங்க. அது ஒரு குப்பை கிடங்கா தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு தான் டாக் வருது. செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல தான் பொண்ணோட பாடி இருக்கு. தகவல் கேள்விப்பட்டு மீடியா ஆட்கள்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது நடக்கிற கொள்ளை இல்ல. இதுக்கு முன்னாடியே நிறைய கோயில்ல நகைலாம் திருட்டு போயிட்டு இருக்கு. இதை தாண்டி அந்த கோயில்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் இவங்க சாவடிச்சுட்டு போறாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2-3 பேர் இறந்து போயிருப்பாங்க. இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. போலீஸுங்களாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீடியாக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் சமாளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. திரும்பி ஒரு கோயில்ல இருக்க நகைலாம் திருட்டு போயிருக்கு. அதே மாதிரி அங்க 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக இவர் வராது. அவங்க 2 பேருமே லவ்வர்ஸா இருப்பாங்க. ஏற்கனவே கொலை பண்ணால, அதே மாதிரிதான் இவங்க 2 பேரை கொலை பண்ணிருக்கான் போல. இப்படி கொலை பண்றது யாரு என்னன்னு போலீஸ்க்கு தெரியாம குழம்பிட்டு இருக்காங்க. ரெகுலரா இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாருமே நாளைக்கு ஸ்டேஷன்ல இருக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆட்கள் இருக்காங்கல்ல, ரெகுலரா திருட்டு வேலை பண்ற எல்லாரையும் லாக் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. யாரா இந்த விஷயத்த பண்ணீங்க, இல்ல நீங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சத்தியமா நாங்களா இந்த விஷயத்த பண்ணல சார், எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இத கவனிச்சிட்டு இருக்க அசிஸ்டன்ட் இருக்கார்ல, கண்டிப்பா இவங்கள யாரும் இல்ல சார், புதுசா ஒரு குரூப் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சீக்கிரமா பிடிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு.
அப்படியே கட் பண்ணி ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட பேரு கிரி அப்படின்றது. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப கோயிலுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கடவுளே, தினமும் வந்து உனக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நான் கேட்கறத மட்டும் தாமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு பார்த்தா கடவுள் அந்த இடத்துல காட்சி அளிக்கிறாங்க. யார் நீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவ்வளவு நேரம் என்ன கூப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் யாரு நான் கேட்கிறேன், நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்னால சுத்தமா நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி கிரியும் இந்த இடத்துல ஆச்சரியப்படுறாரு. கிரி இருக்காருல, எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம்லாம் இருக்கு, உங்க நகையெல்லாம் கழட்டி தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. முழுசாலாம் தர முடியாது, கொஞ்சம் வேணா தரேன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கலட்டி தராங்க. அது மட்டும் தாங்க, இது மட்டும் தாங்கன்ற மாதிரி இன்னும் நிறைய நகை இவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நிறைய தந்துட்டேன், இதுக்கப்புறம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நகை மட்டும் தாங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது எல்லாமே கிரியோட கனவா தான் இருக்கும். நகையை தாங்க தாங்கன்ற மாதிரிலாம் இவர் தூக்கத்துல சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. எல்லாம் கனவான்ற மாதிரி முடிக்கிறாரு. இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சிரி கிட்ட இருந்து தான் போன் கால் வருது. சிரியும் சீக்கிரமா கிளம்பி வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சிரிய பிக்கப் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா சிரியும் இவரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. கிரியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாரு. நீ எப்பதான் மாற போறியோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மாலை வாங்குறதுக்காக கிரி மட்டும் காரை விட்டு இறங்கி மாலை வாங்குறதுக்காக போறாரு. இவங்க காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு போலீஸ் வராரு. போலீஸை பத்தி இவங்க பயப்படுறாங்க. ஓடி போறது தெரிஞ்சா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் பயப்படுறாங்க. கிரி கிட்டயும் சிக்னல்லயே புரிய வச்சிடுறாங்க. கிரியும் அங்க இருக்க போலீஸை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. ஆனா போலீஸ் வேற வேலையா வந்திருக்காரு போல, இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் கிரியும் நிம்மதியா கார்ல வந்து உட்கார்றாரு. எதர்ச்சியா போலீஸ் வந்ததுக்கே பயந்துட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஏன் பயப்படுறேன், நான்லாம் பயப்பில்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பார்த்தா போலீஸ் ஜீப் இருக்குல்ல, இவங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவங்களும் பயத்துல வண்டியை ரொம்ப வேகமா ஓட்டுறாங்க. ஆனா அந்த போலீஸ் ஜீப் இவங்களை பிடிக்கிற மாதிரி துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. எதுக்காக துரத்திட்டு வராங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கிரியும் இந்த இடத்துல ரொம்ப பயப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல போலீஸ் ஜீப் இருக்குல்ல, இவங்களை மடக்கின மாதிரி நிக்குது. உள்ள இருந்து இன்ஸ்பெக்டரா இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவ்வளவு ஸ்பீடா வண்டியை ஓட்டுவீங்களா, பொறுமையா ஓட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது சரி, ரெண்டு பேருமே எங்க போறீங்கன்னு கேக்குறாரு. பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம், நாங்க லவ்வர்ஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. சரி சரி போங்கன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் இதே வண்டியில போக கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப உடனே வண்டியை மாத்திடுறாங்க. அதே மாதிரி சிட்டியை விட்டு அவுட்டர்ல இருக்க ஒரு கிராம பகுதிக்கு வந்துடுறாங்க. இங்க ஏதாவது கோயில் இருக்கும், அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அர்ஜென்ட்டா கிரிக்கு பாத்ரூம் வந்துருது. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை விட்டுட்டு இவர் மட்டும் பாத்ரூமுக்கு கிளம்புறாரு. இவங்களுமே ரேடியோ வச்சு கேக்குறாங்க. ஒரு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு காதல் ஜோடி கொல்லப்பட்டிருக்காங்க, இல்ல பெண்ணுக்கு ரேப் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவனுங்க எப்ப பாரு இத பத்தி தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி இவங்க ரேடியோவை ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்ப கிரியும் இந்த இடத்துக்கு வந்துடுறது. இந்த ஊர்ல இருக்க ஒரு கோயிலை பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்க கோயிலை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. இப்ப விசாரிச்சவங்க ஒரு கோயிலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாலையெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ள வந்துடுறாங்க. நான் போய் ஐயர்கிட்ட பேசிட்டு வரேன்ற மாதிரி கிரி மட்டும் பேசுறதுக்காக வராரு. நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணோன்றதுக்காக வந்திருக்கோம், நீங்க பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சேப்பா, இதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரத்துல கோயிலையும் சாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஐயர் சொல்றாரு. நாளைக்கு காலையில வரலாமா அப்படின்ற மாதிரி கிரி கேக்குறாரு. நாளைக்கும் கோயிலை திறக்க மாட்டோம், ஒரு 4 நாள் கோயில் பூட்டி தான் இருக்கும், 4 நாள் கழிச்சு வாப்பா, நான் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. என்ன ஐயர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டியா அப்படின்ற மாதிரி சிரி கேக்குறாங்க. முகூர்த்தம் எல்லாம் தாண்டிருச்சான், இதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஐயரு கொஞ்ச நேரத்துல கோயில சாத்திடுவேன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, சாத்துற டைம் வந்துருது போல. எல்லாரையும் அனுப்புற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க இருக்க டைரக்ஷன் நோக்கி இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆனா வேற டைரக்ஷன்ல ரெண்டு பேர் உட்காந்து இருக்கிறத கவனிக்கிறாரு. எவ்வளவுமா சொல்றது, ரெண்டு பேருமே கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வர்ற வேலையை பாக்குறாரு. கடைசி வரைக்கும் இந்த டைரக்ஷன் பக்கமே வராம இருந்துடுறது. நிறைய இடத்துல நெருப்பு மாதிரி தீப்பந்தம்லாம் ஏத்தி வச்சிருப்பாரு, அது எல்லாத்தையும் அணைச்சிடுறாரு. கோயில சாத்திட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சாத்திட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. கோயில சாத்துனாங்கல்ல, இதுவே இவங்க ரெண்டு பேருக்கு தெரியல. இவங்க பாட்டுக்கு ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. போக போக கோயில் இருட்ட ஆரம்பிக்குது. என்ன விளக்கு ஒண்ணுமே எரியலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி இவங்க பாக்குறதுக்காக வரும்போது தான் கதவு சாத்தி இருக்கிறது தெரிய வருது. இவங்களும் ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க, கத்தி பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. சரி போன் இருக்குல்ல, கால் பண்ணலாம், கால் பண்றதுக்காக வராங்க. சுத்தமா இவங்க ரெண்டு பேருக்குமே டவர் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல நிறைய ஆயுதங்கள் இருக்கு, இதை வச்சு கதவு உடைச்சா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப கதவு உடைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க, அது எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே டயர்ட் ஆயிடுறாங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. நீ எதுக்காக இவ்வளவு அப்செட் ஆயிட்டு இருக்க, எப்படியும் நாளைக்கு காலையில அவர் வந்துருவார்ல, அது வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நாளைக்கு காலையில கோயில திறக்க மாட்டாங்களாம், 4 நாள் கோயில் இல்லன்ற மாதிரி ஐயர் சொன்னாரு, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது 4 நாள் கோயில் திறக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. கோயில்ல நிறைய சிசிடிவி இருக்கும்ல, இப்போ ஒரு கேமரா முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க.
நாங்க 2 பேருமே தெரியாம இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம், இத பாக்குறீங்கன்னா சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. கோயிலை பொறுத்த வரைக்கும் கோயிலே ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரி இருக்கும்ல, அங்க கூட சாவி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. வா தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒரு இடத்துல நிக்கிறாங்க. கிரி பார்த்து பயந்துடுறாரு. இவங்களுமே பார்த்து லைட்டா பயப்படுறாங்க. யாரு என்னன்னு பாப்போன்ற மாதிரி பொறுமையா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கிரி வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க தைரியமா பக்கத்துல வந்துடுறாங்க. இப்ப பயந்துகிட்டே யாருன்னு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொம்மை தான் இருந்திருக்கும். கிரி பொம்மை தான் இருந்தது, பயந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நானும் ஒன்னும் பயப்படல, நான் தைரியமா தான் இருந்தேன்னு சொல்றாரு. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிருது. இப்ப கிரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக எப்ப பாரு பயந்துகிட்டே இருக்க, நான் தான் கூட இருக்கேன்ல, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க விளக்கை ஏத்துனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு தீப்பெட்டி பாக்ஸ் கிடைச்சிருது. அது மூலியமா இங்க இருக்க விளக்கெல்லாம் ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மூலியமா இந்த இடம் வெளிச்சமா மாறிடுது. சாமியை பக்கத்துல இருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பக்கத்துல வந்துடுறாங்க. சாமி உடம்புல நிறைய நகைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கூட அந்த சாவி இருக்கலாம்ல, தேடி பாக்குறாங்க. ஆனா இங்க சாவி இருக்க மாதிரியே தெரியல. ஈரன் இருக்காங்கல்ல, நான் இங்க தேடிக்கிறேன், நீ பக்கத்துல ஆபீஸ் ரூம் இருக்கா பாரு, அங்க சாவி இருக்கும், செக் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி செக் பண்றன்ற மாதிரி இவரும் தனியா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க சாவி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. ஈரன் சாமிக்கு பக்கத்துல சாவி இருக்கான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி யாரோ கதவை திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு கதவை திறக்கிறா அப்படின்ற மாதிரி ஈரன் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. கதவை திறந்து அந்த இடத்துக்கு ஒரு குரூப் வருது. ஸ்டார்டிங் குருன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட குரூப் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப ஈரன் ஒரு இடத்துலயும் ஹீரோ ஒரு இடத்துலயும் நின்னுட்டு இருக்காங்க. இவங்க யாருன்ற மாதிரிலாம் 2 பேருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. குரு இருக்கார்ல, போய் முதல்ல கேமராவை கட் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நபரும் கட் பண்றதுக்காக இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கான். ஏறக்குறைய ஹீரோ இருக்க இடத்தை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோவும் சட்டுன்னு ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப அவனுமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். அண்ணன் ஆல்ரெடி கேமரா ஆஃப்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்றான். இப்ப குரு இருக்கார்ல, சாமி நீங்க தான் ஆஃப் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவரை பார்த்து கேக்குறாரு. இப்ப பக்கத்துல இருக்கவர் அவரோட மாஸ்கை ஓபன் பண்ணிட்டாரு. இந்த கோயில்ல சாமியாரா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த வேலையை பண்ணிருக்காரு. ஆமா நான் தான் கிளம்பும் போதே கட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் குரு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க, போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி குரு சொல்றாரு. இவனுங்க எல்லாருமே நகையை எடுக்கிறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவனுங்க கண்ணில் படக்கூடாதுன்ற மாதிரி 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனுங்க நகை எடுக்கிறத கேப்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அவனுங்க நகையெல்லாம் கலட்டி எடுத்துட்டு இருக்காங்கல்ல, இத 2 பேருமே போன் மூலியமா வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் குரு ஒரு விஷயத்தை கவனிக்கிறது. இவங்க நிறைய டூல்ஸை வச்சு உடைக்க ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த டூல்ஸ் அப்படியே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி விழுந்து கிடக்குது அப்படின்ற மாதிரி குருவும் சாமியார் கிட்ட கேக்குறது. இங்க வேலை பாக்குற பையன் தான் இப்படியே போட்டுப்பானா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவனுங்க நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. சட்டுன்னு குரு நிக்கிறாரு. ஏன் நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. குரு அவரோட கேங்ல ஒருத்தனா பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. ஏன்னா அவன் பாக்கெட்ல ஒரு நகையை தனியா எடுத்து வச்சிருப்பான். அதை கண்டுபிடிச்சுதான் அறியறாரு. என்னைய ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் அவனை திட்டுறாரு. இப்ப கிளம்பலான்னு சொல்றாரு. திரும்பி எல்லாருமே வெளியே போறதுக்காக நடக்கிறாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கிறத ஈரன் வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு ஈரனுக்கு போன் கால் வந்துருது. இந்த சவுண்ட் கேட்டு குரு உசாராயிடுறாரு. டவர் கிடைச்சுதான் ஈரனுக்கு கால் வந்திருக்கு போல. போன் சவுண்ட் கேட்டோடனே குரு சட்டுன்னு அந்த பக்கம் திரும்பி இருப்பாரு. திரும்பினதுல ஈரன் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு பொண்ணு இருக்கா பாரு, புடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆட்களும் ஈரனை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆட்கள் ஈரனை தான் கவனிச்சிருப்பாங்க, ஹீரோ இருக்கிறத கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஐயோ ஈரன் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஈரனும் தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆட்கள் விடக்கூடாது, எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. தப்பிச்சு ஓடிட்டு இருக்க ஈரன் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல சட்டுன்னு பயந்த மாதிரி நிக்கிறாங்க. ஏன்னா குரு இவங்க எதிர நின்னுட்டு இருக்காரு. மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப குரு இருக்கார்ல, மெயினான இடத்துக்கு இவங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வச்சு இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோ கோவமா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ தான் பயப்படுவார்ல, பக்கத்துல போறதுக்கு தயங்குறாரு. சிரிக்கு அந்த இடத்துல தானே சிக்னல் கிடைச்சது, அந்த இடத்துக்கு நம்ம போலான்னு யோசிக்கிறாரு. இப்போ ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டாரு. இங்க இந்த மாதிரிலாம் நடக்குது வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கால் கட் ஆயிருது. போலீஸ்க்கு தகவல் போச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவங்க போன் எல்லாம் வாங்கி குரு பாக்குறாரு. இவங்க நகை எடுக்கிறதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்காரு. வீடியோவை டெலீட் பண்ணிட்டீங்கல்ல, என்னை விட்டுருங்க, கண்டிப்பா யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன், நான் கிளம்பிடுறேன், தெரியாம வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அப்படிலாம் உன்னை விட்டுற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாங்க நகையை மட்டும் தான் திருடுறோம்னு உனக்கு யார் சொன்னா, இதை தாண்டியும் நிறைய கிரைம்லாம் நாங்க சேர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோன்ற மாதிரி குருவும் இவரை பத்தி சொல்றாரு. ஸ்டார்டிங் கொலைலாம் பண்ணார்ல, அதை பத்திலாம் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வரும்போது கூட ரேடியோல ஒரு விஷயத்த கேட்டிருப்பாங்க.
இவனுங்களை பத்தி தான் சொல்லிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஈரனோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஈரன் சொல்ல சொல்ல கேட்காம குரு இருக்காரு பாத்தீங்களா, ஈரன் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டாரு. இத பாக்குற கிரிக்கே கோவம் வந்துருது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்துக்கு போயிடலான்ற மாதிரி தீப்பந்தத்தை எடுத்து அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதனால கிரி இருக்கார்ல, நம்ம ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. யார் வராங்கன்னு தெரியல, அதனால ஈரனை கூப்பிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சத்தம் போடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த நபர் கதவை திறந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அவர் காக்கி பேண்ட் போட்டுக்கிறது தெரியுது. போலீஸ் தான் வந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. அவரை நோக்கி போலான்ற மாதிரி அவரை நோக்கி ஓடி வரலாம் ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினோ இந்த கேங்க சேர்ந்தவங்களை தள்ளி விட்டுட்டு வேகமா போலீஸ் கிட்ட வந்துடுறாங்க. சரி என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்ற மாதிரி இந்த கேங்க பார்த்து கேட்கிறாரு. ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் உன்னால வெயிட் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி குரு கேட்கிறாரு. இங்க வெயிட் பண்றது பிரச்சனை கிடையாது, இங்க இருந்து ஒருத்தன் இங்க ஆபத்துன்ற மாதிரி கால் பண்ணி எனக்கு சொன்னா, நல்ல வேலை மத்த யாரும் அந்த கால் எடுக்கல, நான் எடுத்தேன், அதனால தான் நீங்க தப்பிச்சீங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த கோயில்ல இருக்க நகையெல்லாம் எடுத்து தரேன்ற மாதிரி சொல்லையா ஒருத்தன் கிட்ட 15 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். காலையில அவனை பார்த்து நகையை தரணும், அப்பதான் மீதி காசு கிடைக்கும். வேலையே சொதப்பிராதீங்க, அவன் யாருன்றதை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப குரு இருக்கார்ல, ஈரனுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. அவன் யாருன்ற மாதிரிலாம் ஈரன் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஈரன் ஹீரோவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா ஈரன் போன்ல ஒரு நபரோட போட்டோவை பார்த்த மாதிரியே குருக்கு தோணுது. சட்டுன்னு வாங்கி அந்த போட்டோவை பாக்குறாரு. ஹீரோவோட போட்டோ தான் இருக்கு. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க ஐயர் கவனிக்கிறாரு. இவன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி வந்தான், நான் போயிட்டு அப்புறமா வர சொன்னேன், அவன் தான் ஒளிஞ்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்கடா அப்படின்ற மாதிரி குரு சொல்றாரு. ஈரவும் மாட்டிடக்கூடாதுன்ற மாதிரி உசாரா ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சுக்கிட்டே இருக்காரு. இது வேலைக்காவது, இவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஈரன் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. அப்ப ஒளிஞ்சிட்டு இருக்க ஈரவும் கோவமாயிடுறாரு. தைரியமா போலான்ற மாதிரி இவங்க முன்னாடி வந்துடுறாரு. இவங்க எல்லாருமே ஹீரோவை லாக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப குரு கன்னை வச்சு ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக வராரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, அவர் கையில இருக்கிற கன்னை புடிங்கிடுறாரு. இப்ப ஹீரோ கையில கன் இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த கன்னை வச்சு இவர் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல குருவும் அடிச்சு இவர் கையில இருக்க கன்னை புடிங்கிடுறாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவால தப்பிச்சு கூட ஓட முடியல. ஹீரோனும் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட கையில ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் மாட்டுது. இப்ப வேகமா இவங்களை நோக்கி அடிக்கிறாரு. அதுல இருந்து புகை வருதுல, அதனால இவங்க எல்லாருமே திணறி போயிடுறாங்க. இந்த கேப்ல இவருமே இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் ஹீரோனை கூட்டு வந்து ஒளிய வச்சிடுறாரு. நான் சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு வெளியே வராத, நானே வந்து உன்னை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவர் மட்டும் வெளியே வராரு. ஆட்களும் இவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி துரத்திட்டு வரவன் தண்ணியில வலிக்கு கீழே விழுந்துடுறான். இந்த மாதிரி ட்ராப் வச்சு நம்ம காலி பண்ணா என்னன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. நிறைய இந்த மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல வயரை வச்சிடுறாரு. வேணும்ட்டே ஒருத்தனை ஓட வச்சு அந்த வயர் கிட்ட வர வச்சிடுறாரு. அவனும் கவனிக்காம வந்து கரண்ட் பாஸ் ஆகி பறந்து போய் விழுந்துடுறான். இந்த மாதிரி கொஞ்சம் பேரை இவர் காயப்படுத்திடுறாரு. இப்ப ஈரனை கூப்பிட்டு கிளம்புனா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி ஈரன் இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. கிளம்பலான்ற மாதிரி ஈரனை கூப்பிட்டு ஓடிட்டு இருக்காரு. இருந்தாலும் மீதி இருக்க ஆட்கள் இருக்காங்கல்ல, இவரை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் பயந்த மாதிரியே அவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப குரு வரது தெரிஞ்சு இவர் வேகமா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. குருவும் எங்க இருக்காங்கன்னு தெரியாத மாதிரி தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. குரு இங்க இருந்து கிளம்பிட்டா ஒரு கேப்ல நம்ம கதவை திறந்து போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா குரு இவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாரு போல. லைட்டா ஸ்மைல் பண்றாரு. அவங்க அசரும் போது சட்டுன்னு வந்து அவங்கள லாக் பண்றாரு. என் ஆளுங்க மேலேயே கைய வச்சிட்டல, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு இந்த இடத்துல பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ ரொம்ப நேரம் அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, சைட்ல இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. நடுவுல ஆயுதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க தர ஆயுதம் மூலியமா இவரும் பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல குரு காயம்பட்ட மாதிரி மயங்கிடுறாரு. இப்ப அப்படியே விடிஞ்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. குருவும் அவரோட ஃப்ரெண்டான போலீஸ் இன்ஸ்பெக்டரும் மயக்கத்துல தான் இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, எந்திரிங்க எந்திரிங்கன்ற மாதிரி ரெண்டு பேரையும் எழுப்பிட்டு இருக்காரு. ஹீரோவை பத்தி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. என்ன பயப்படுறீங்க, ஹீரோ கிடையாது, நான் தான் எழுப்பி இருக்கன்ற மாதிரி ஐயர் சொல்றாரு. பயந்தே நம்ம எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டான். போறவன் சும்மாலாம் போல, நம்ம எடுத்து வச்ச நகையை வேற தூக்கிட்டு போயிட்டான். வெளிப்பக்கமா கதவை லாக் பண்ணிருக்கான். நம்ம கொஞ்ச நேரத்துல மாட்டிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க கேமரா ரெக்கார்ட் ஆகலன்னு நினைச்சாங்கல்ல, ஆனா ஹீரோ அதை ரெக்கார்ட்ல போட்டிருக்காரு போல. நம்ம பண்ண எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஐயர் சொல்றாரு. போலீஸ் அட்வான்ஸா 15 லட்சம் ரூபாய் வாங்கினதா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த காசை இங்க கொண்டு வந்திருப்பாரு. அந்த பேக்ல காசு இருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஐயரும் பேக்கை செக் பண்றதுக்காக போறாரு. காசு பத்திரமா இருக்குன்ற மாதிரி எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. இவங்களுமே காசு இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இப்பதான் காசை தெளிவா பாக்குறாங்க. அது ஒரிஜினல் அமௌண்டா இருக்காது, ஃபேக் அமௌண்டா இருக்கும். ஏண்டா ஃபேக் அமௌண்ட் தான் வாங்கினியான்ற மாதிரி குருவும் கோவப்படுறாரு. காசு வாங்கும் போது ஐயரும் பக்கத்துல தான் இருந்தாரு, அவரு பாத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல போலீஸ் கேட்கிறாரு.
இப்ப போலீஸ் யோசிச்சு பார்க்கும் போது தான் ஒரு விஷயம் புரிய வருது. ஹீரோ தான் திட்டமிட்டு இந்த கோயில்ல நம்மள திருடுறதுக்காக வர வச்சிருக்கான். இப்ப ஃபுட்டேஜ் எதுலயுமே அவன் பதிவாகல, நம்மெல்லாம் மட்டும் தான் பதிவாயிருக்கோம். சாமர்த்தியமா இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. 15 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தந்தார்ல, நேரடியா தந்திருக்க மாட்டாரு. ஒரு இடத்துல வச்சுதான் இவங்களை எடுக்க விட்டுருப்பாரு. மொத்த நகையும் எடுத்துட்டாங்க, நேரடியா வந்து மீதி காசை தரன்ற மாதிரி இவர் போன் மூலியமா மட்டும்தான் பேசியிருப்பாரு. இப்பதான் அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துதான் இந்த பிளான் எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. பிளான் போட்டதுல இருந்து ஹீரோ எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருந்திருப்பாரு. எதுக்காக பயப்படுற, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க தைரியம் கொடுத்திருப்பாங்க. பொதுவாவே ஹீரோ கொஞ்சம் பயந்தவரா தான் இருப்பாரு. ரெண்டு பேருமே நகையை மெய் மறந்து பார்த்தாங்கல்ல, ஏன்னா இவங்க திருடங்க, அதனால தான் அப்படி பார்த்திருப்பாங்க. இதை தாண்டி ஹீரோக்கு கனவு வித்தியாசமா வந்தது இல்ல, அதுக்கும் காரணம் இதுதான். இதை தாண்டி போலீஸை பார்த்து பயந்தாங்கல்ல, ஏன்னா என்னைக்குனாலும் போலீஸ் நம்மள பிடிக்கலான்ற பயத்துல தான் போலீஸை பார்த்து பயந்திருப்பாங்க. கேமரா ஆஃப்ல இருக்குன்னு ஒருத்தன் செக் பண்ணிட்டு போனான் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் இவர் கேமராவை ஆன் பண்ணிருப்பாரு. அந்த பர்டிகுலர் ஆங்கிள் இருக்க கேமராவை மட்டும் தான் இவர் ஆன் பண்ணிருப்பாரு. சோ அந்த டைரக்ஷன்ல வந்த இவங்க எல்லாருமே பதிவாயிருப்பாங்க. அவள் தான் வசமா மாட்டிக்கிட்டோன்ற மாதிரிலாம் இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடியே நிறைய திருட்டு எல்லாம் பண்ணிருப்பாங்க போல. அந்த மாதிரி இப்ப வேற ஒரு கோயிலை இவங்க டார்கெட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க வேற வழி இல்லாம தான் இந்த கோயிலுக்கு வந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்ல காமிச்சாங்கல்ல, அது எல்லாமே பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸை ஏமாத்துறதுக்காக தான். இவங்க ஒரு பிளானோட தான் இந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அந்த பிளானை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிடுறாங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.